வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் கணியம்பாடி பாப்பாந்தோப்பைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி ஜெய்சாமி. இவர் விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்களுக்கு வண்டல் மண் அல்ல அதிகாரிகள் அனுமதி தர மறுக்கின்றனர். ஆனால் செங்கல் சூளைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் அனுமதி தருவதாக கூறி டிசம்பர் 16ஆம் தேதி கலெக்டரிடம் புகார் அளித்தார். இதுவரை நடவடிக்கை இல்லை. இதனை கண்டித்து காலை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே அரை நிர்வாணமாக அமர்ந்து கரும்பு மற்றும் தட்டில் மண் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலூர் வடக்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். அரசியல்வாதிகள் பதுக்கி வைத்துள்ள வண்டல் மண்ணை மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தினார். ஏரியிலிருந்து மண்ணை விவசாயிகளுக்கு பயிர் தொழில் செய்வதற்கும் பானை செய்வதற்கும் முதல்வர் அறிவித்தாருங்க. அந்த மண்ணை விவசாயிகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி மண்ணை கனிம்படி ஒன்றியத்தில் உள்ள அரசியல்வாதிங்க ஒரு கிணத்துல பாப்பாந்தோப்பு என்ற ஊரில் காட்டுப்புத்தூர் ஊராட்சியில் அந்த மண்ணை ஒரு 1000 லோடு மண்ணுக்கு மேலே பதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த மண்ணை மறுபடியும் விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், பானை செய்வதற்கு கொண்டு வரணும், மண்பானை செய்வதற்கு கொண்டு வரணும். அதான் என்னுடைய கோரிக்கை ஐயா. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஐயங்குள்ளி சாமியார் மலையில் புத்தாண்டை முன்னிட்டு திருவிழா 31ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதிகாலை சிவபெருமான், முருகன், அம்மன் ஆகியோருக்கு பல்வேறு திரவிய பொடிகளால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோயில் கமிட்டி தலைவர் விஜயகுமார், சுவாமிகள் வேதாமிருதானந்தாபுரி, ஹம்சானந்தாபுரி, சாந்தானந்தா சரஸ்வதி, தர்ம ஜெயாதன்யா மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்து மதம் மற்றும் இறை வழிபாடு குறித்து ஆன்மீக சொற்பொழிவாற்றினர். கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து நடந்தே வந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மோகன்தாஸ், சுப்பிரமணியம், ரவீந்திரகுமார், மனோஜ்குமார், சிவஞானம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சுவாமி ஓம்காரானந்தா, அர்ச்சகர் பரமசிவம் ஆகியோர் சிறப்பு பூஜைகள் செய்தனர். வேலூர் மாவட்டம் கொட்டமிட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பாபு. இவரது தோட்டத்தில் வாழை பயிரிட்டுள்ளார். தற்போது வாழை காய்த்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் இரவு காட்டு யானைகள் 150க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தின. விவசாயி பாபுவுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். காட்டு யானைகள் சைனகுண்டா, தனகுண்டப்பள்ளி, மோடிக்குப்பம், அனுப்பு, டிபி பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்ந்து 10 நாட்களாக விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. வனத்துறையினர் யானைகளை வனத்திற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கச்சராயபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் காலை 9 மணி அளவில் திடீர் நில அதிர்வு ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்பட்டதும் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். புத்தாண்டு தினத்தன்று நில அதிர்வு ஏற்பட்டதால் சங்கராபுரம் மற்றும் அதன் கிராமப்புற பொதுமக்களிடையே ஒருவிதமான அச்சமும் பயமும் தொற்றிக் கொண்டது. 2 நிமிடங்கள் மட்டுமே ஏற்பட்ட நில அதிர்வால் பாதிப்பு ஏற்பட்டது குறித்த விபரம் தெரியவில்லை. தகவல் அறிந்த மாவட்ட அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். நில அதிர்வால் கட்டிடங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர்.
கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 4:30 மணிக்கு கோபூஜையுடன் நடை திறக்கப்பட்டது. அதிகாலை 5:30 மணிக்கு பால், தயிர், சந்தனம், நெய், தேன், குங்குமம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. காலை 6 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மலைக்கோவிலுக்கு செல்ல வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ஆயிரக்கணக்கானோர் டூவீலரில் வந்ததால் மருதமலை அடிவாரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைமேல் உள்ள கோயிலில் நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்தர்கள் பிரித்து அனுப்பப்பட்டனர். இதனால் மலைமேல் உள்ள படிக்கட்டு பாதையில் பக்தர்கள் வெகுநேரம் காத்திருந்து அதன்பின் வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை